உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். கச்சத்தீவு அருகே துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு தமிழக மீனவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றனர். இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலால் தமிழக மீனவர்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விஸ்வநாதன் இணைப்பில் இருக்கிறார். விஸ்வநாதன், வணக்கம். தற்போது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுட்டு விரட்டி இருக்கிறார்கள். இது தொடர்பாக மீனவர்கள் தரப்பில் என்ன தெரிவித்திருக்கிறார்கள், அரசு தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று காலை மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுல இருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கச்சத்தீவு அருகில மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையானது ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டி அடிக்கும் நோக்கத்தோடு வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்களை அச்சுறுத்தி விரட்டி அடித்துள்ளது. இதனால அச்சமடைந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையினர் தங்கள் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த எவ்வளவு நேரம் ஆக போகுது என்ற அச்சத்தினால் மீன் பிடிக்காமல் ஒவ்வொரு படகாக கரை திரும்பி வருகின்றனர். இதனால ஒரு படகுக்கு 50,000 முதல் 70,000 வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதாவது தற்போதுதான் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே இந்த துப்பாக்கி சூடு நடத்துவதா மீனவர்கள் சந்தேகப்படுகிறார். மேலும் சர்வதேச கடல் பகுதியில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் அதிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச எல்லைக்கோட்டில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கூட தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்திருக்காங்க. இதற்கு மத்திய மாநில அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.